இந்த 2 படங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல. ஒரு பக்கம் ஜனநாயகன், அவர் தான் சீனியர் முதல்ல வந்தாப்ல. அடுத்ததா பராசக்தி ஜூனியர் அடுத்து வந்தாப்ல. எப்படி இந்த 2 படங்கள் ஒரு நாள் தள்ளி ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது? இட் மீன்ஸ் முதல்ல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. இது தியேட்டர்ல. ட்ரெய்லர்லயும் கிட்டத்தட்ட இதே டச் தான். முதல்ல வெளியான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன், அதுக்கு அடுத்த நாள் வெளியான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பராசக்தி. எது வரைக்கும் காம்படிஷன் மேட்ச் பண்றாங்க பார்த்தீங்களா? ஆடியோ லான்ச் ஈவெண்ட் டெலிகாஸ்ட் பண்றதோட டிவி சேனல்ஸ் மத்தியில் இந்த காம்படிஷன் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கடந்த 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல நம்பர் 1. ஒட்டுமொத்த வியூஸ் எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்கும் 40 மில்லியன்ஸ். லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன்ஸ். லைக்ஸே சொல்ற ஓகேவா, மில்லியன்ல போயிருக்கு. கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா 91,000க்கு மேல அச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான் பசங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா. ஸோ ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இது இருக்கிறதுல எந்த சந்தேகமும் நம்மளுக்கு வேணாம். ஓகே, அதை விஜய் சார் படத்தோட ட்ரெய்லர், கடைசி படத்தோட ட்ரெய்லர் அப்படி இருக்கிறப்ப இந்த நம்பர்ஸ் நமக்கு கம்மியாக தான் தெரியும். அடுத்து பராசக்தி எடுத்துங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அடுத்த நாள், இட் மீன்ஸ் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ட்ரெண்டிங்ல நம்பர் 2 இருக்கு. 2 கரெக்ட் தானே ப்ரோ? விஜய் சார் தான் எப்பவுமே ட்ரெய்லர் டாப்ல இருக்கும், இவருக்கு கம்மியாக தானே இருக்கும். மற்ற ஸ்டார்ஸ் இந்த ஸ்டார்ஸ் தான் கம்மியாக தானே வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்கே தான் கதையில ட்விஸ்ட். வியூஸ் பார்த்தீங்கன்னா 42 மில்லியன்ஸ். புரிகிறதா? ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் இருக்குல்ல, விஜய் சாரோட கடைசி படத்தோட ட்ரெய்லர் இருக்குல்ல, அந்த ட்ரெய்லருக்கு கிடைச்ச வியூஸை விட சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான இந்த பராசக்தி படத்துக்கு வியூஸ் 42 மில்லியன். இந்த செகண்ட் வரைக்கும் வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள இந்த நம்பர்ஸ் இன்னும் மாறலாம். லைக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,56,000 லைக்ஸ். ஸோ ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் சார்ந்த லைக் பார்த்தீங்களா மில்லியனில் போயிருக்கு. இங்கே லைக்ஸு 5 லட்சத்தை கூட தாண்டல. கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா 19,500க்கு மேலே தான் இருக்குது. இவ்வளோ வருஷம் நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம்ல, சோஷியல் மீடியா சார்ந்து, எங்களுக்கே இது புதுசாக இருக்குங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட் அதிகமாக நடக்கும். ஒரு வீடியோ அதிகமாக வியூஸை கெயின் பண்ணுதுன்னா என்கேஜ்மெண்ட் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். அதை லைக் பண்ணுறதோ, ரியாக்ட் பண்ணுறதோ, இட் மீன்ஸ் கமெண்ட் பண்ணுறதோ, ஷேர் பண்ணுறதோ எங்கேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே என்கேஜ்மெண்ட் பெருசாக இல்லை, வியூஸ் மட்டும் இவ்வளோ தூரம் டாமினட்டாக மேலே வந்திருக்கு அப்படின்னா எங்கேயோ இடிக்குதுல்ல.